சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அத்தாடி, ஓ இந்த தடிப்பை வர சுத்தி வரானே, என்ன பண்றது? தம்பி, மாத்திரை கேட்டிருந்தேனே தம்பி, நீங்க பாட்டு போறீங்க கொடுக்காம. ஏமா என்ன பண்ணது உடம்புக்கு? இல்ல தம்பி, எம்பிட்டோ பண்ணிவிட்டோம், இத பண்ண மாட்டோமா என்ன? இருங்கடா, உங்களுக்கு வைக்கிறேன் ஆப்பு. காசி என்ன சொல்லுங்கண்ணா. அண்ணே, அதே பிளட் குரூப் தான், முடிச்சு விட்டுறலாம். கேட்க நாதி கிடையாது. ஓவரா ஆட்டம் போடுது, நல்ல சுறுசுறுப்பு. இப்பவே முடிச்சிடலாம், நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே, நான் வச்சிடுறேன். யாரோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஐயோ, பாவி பையன் இருக்கானா போயிட்டானான்னு தெரியலையே. ஐயோ, பாத்துருவானோ? இது வேற நேரங்கட்ட நேரத்துல. தப்பிச்சோம். இந்த பையன் கொஞ்ச நேரத்துல நம்மளையே விடவெடுத்து போக வச்சுட்டானே. நல்ல வேலை, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கரண்ட் கட் ஆச்சு. ஆமா, தட்டு எது தண்ணி எதுன்னு தெரியாது. எப்படியோ சாப்பிட்ட பிறகு போச்சே, அது வரைக்கும் சந்தோஷம். இனி இந்த கொசு கடையில தூங்குறதுதான் எப்படின்னு தெரியல. சார், ஆசிரமத்துல இருந்து பேசுறேன் சார். எப்ப சார் கரண்ட் வரும்? வயசானவங்க எல்லாம் தூங்க முடியாது சார். எல்லாரும் எப்ப தூங்குறது? நாம எப்ப அந்த புக்கை எடுத்துட்டு போய் கொடுக்கறது? சுந்தரி தான் கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருப்பா. ரிஜிஸ்டர் புக்கு சேகர் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் கரண்ட் வராது. ஆனா இவங்க எல்லாரும் தூங்குனாதானே அப்பா நாம போய் அந்த புக்கை எடுக்க முடியும். இந்த கொசுக்கடிய பார்த்தா யாரும் இப்போதைக்கு தூங்க மாட்டாங்க போல இருக்கு. ஐயோ வெக்காளியாத்தா, எல்லாரையும் சீக்கிரமா தூங்க வச்சுறேன். எப்படியாவது இன்னைக்கு அந்த புக்கை எடுத்தே ஆகணும். சேகர் மேடம், நீங்க சீக்கிரம் காம்பவுண்ட் டோர் கிட்ட போங்க. அங்க போயிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அப்பத்தா குரல் கொடுத்தா மட்டும் பதிலுக்கு குரல் கொடுங்க. ஓகே மேடம். அப்பத்தா குரல் கொடுக்கலனா என்ன பண்றது சுந்தரி? எப்பயுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கக்கா. அப்பத்தாவ நம்பலாம், அவங்க கண்டிப்பா வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சேகர், நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யார் கண்ணிலையும் படக்கூடாது. அப்படி ஏதாவது பிரச்சனைனா
உடனே எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். எவ்வளவு நேரம் சார் ஆகும் அப்பத்தா வர்றதுக்கு? அவங்க அதை தேடி எடுத்துட்டு வர வரைக்கும் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்க. வேணானா இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க. எப்படியும் வந்துருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே மேடம். ஏன் தயங்குறீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகாது. நாங்க இங்க தானே இருக்கோம். எங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க பயப்படாம போங்க. புக்கை போட்ட உடனே புடிச்சு எடுத்துட்டு வந்துருங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் அப்பத்தா குரல் கேட்கலனா நீங்க கிளம்பி வந்துருங்க. யார்கிட்டயும் மாட்டிக்காதீங்க. ஏதாச்சும் ஒண்ணுன்னா சிக்னல் கொடுங்க, மற்றதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன சார் பயம்? பாட்டி புக்கை போட்டோன்னு எடுத்துட்டு வந்துடுறேன் சார். நீங்க பதட்டப்படாதீங்கக்கா. அப்பத்தா வேலையை கச்சிதமா முடிச்சிருவாங்க. என்ன சத்தத்தையே காணோம். எல்லாரும் தூங்கிட்டாங்க போலயே. ஐயோ, இந்த தடிப்பைய இப்பதான் நல்லா வழிச்சு வழிச்சு தின்னுகிட்டு இருக்கான். சார் என்னையா? சார், ஏரியா ஃபுல்லாமே கரண்ட் போயிடுச்சு சார். எப்போ வரும்னே தெரியல. ஈபிக்கு சொல்லிட்டேன், சீக்கிரம் வந்துரும். நல்லா நெஞ்சு. சரிங்க சார். இந்தாங்க சார். போதும் போதும். என்ன பண்றது? எப்படி போறது? ஐயோ, ஐயோ, போச்சே. இந்த பக்கம் வந்துருவானா? வெக்காளியாத்தா, வெக்காளியாத்தா. போடா. அப்பா, என்ன இந்த பாட்டியம்மா இன்னும் காணோம்?
இவ்வளவு நேரமாச்சு, யாருக்கிட்டயும் மாட்டிக்கிட்டாங்களா? இல்ல இருட்டுல டாக்குமெண்ட் கிடைக்கலையா? அக்கா பார்த்து வாங்க. ஏய் ராமசுப்பு, பல பேரை காவு வாங்கின கட்டை இது. நீ பயப்படுற மாதிரி எனக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா பாத்து போன்னு சொல்றதுக்குள்ளேயே தடுக்கிக்கிறியே. இதுக்குதான் நாம சரியா இருக்கிறோமான்னு யோசனை பண்ணிட்டு அப்புறமா தான் மத்தவங்களுக்கு யோசனை சொல்ல. சரிங்க, நீங்க சொன்னா கரெக்டா இருக்குங்க. பல பேர் செய்யற தப்பு இதுதான். வணக்கம் வாங்க. என்ன டாக்டர், நான் சொல்றது சரிதானே? நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். கொஞ்ச நாளா அப்பப்போ உடம்பு ரொம்ப அசதியா இருக்கு, எது சாப்பிட்டாலும் வாந்தி வருதுன்னு சொன்னேன். சொன்ன பாவத்துக்கு உடம்புல இருந்து நிறைய ரத்தம் எடுத்துட்டு போயிட்டீங்க. ரிசல்ட் என்ன சொல்லுது? ராமசுப்பு அக்கா, இந்தாங்க குடு, நானே பாத்துக்கிறேன். பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர். உடனே கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் மேடம். ஐயோ, ஏய் ஏயா, எனக்கு தானே கிட்னி போச்சுன்னு சொன்னாரு, நீ எதுக்கு? எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்ட. அதுக்கு என்ன டாக்டர், கிட்னி தானே, மாத்திருவோம். என்ன மேடம், கிட்னியை மாத்திக்கலாம்னு கேஷுவலா சொல்றீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமால மாத்த முடியாது. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதுவும் உங்க பிளட் குரூப்புக்கு ஏத்த மாதிரி கிட்னி கிடைக்கிறது கஷ்டம். இல்லனா உங்க பிளட் ரிலேட்டிவ்ஸ் தான் கிட்னி டொனேட் பண்ணணும். உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவங்க எப்படி? டாக்டர், இப்ப என்ன, ஏன் பிளட் குரூப்ல இருக்கிற நல்ல ஆரோக்கியமா இருக்கிற ஒருத்தரோட கிட்னியை எனக்கு கொடுத்தா அந்த கிட்னி எனக்கு மேட்ச் ஆகணும், அவ்வளவுதானே? இது என்ன பெரிய விஷயமா? பண்ணிடுவோம். அப்படி இல்ல மேடம், சட்டப்படி அவங்க உங்க சொந்தக்காரங்களா இருக்கணும். இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். ராமசுப்பு, என்ன டாக்டர் சட்டத்தை பத்தி நம்மகிட்டே பேசிட்டு இருக்காரு? டாக்டர் புதுசு இல்லைங்க, அதான் உங்களை பத்தி தெரியலீங்க. போக போக சீக்கிரம் தெரிஞ்சுக்காருங்க. தெரியற மாதிரி எடுத்து சொல்லு. நீ எதுக்கு இருக்கிற? சரிங்கக்கா, சொல்லிட்டா போச்சுங்க. டாக்டர் சார் நல்லா கேட்டுக்குங்க. நாங்க உங்களுக்கு இவ்வளவு காசு கொடுத்து ஹார்ட்ல இருக்கிற, குடல்ல இருக்கிற, கிட்னில இருக்கிற ஓட்டையை அடைக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கலீங்க, சட்டத்துல இருக்கிற ஓட்டையை அடைக்க வந்தாங்க வச்சிருக்கிறோம். நீங்க கிட்னியை மாத்துறீங்களா இல்ல டாக்டர் நாங்க மாத்துட்டுமா? நானே பண்ணிடுறேன். நீங்க கிட்னிக்கு ரெடி பண்ணுங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு கிட்னி கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல, ரொம்ப கஷ்டம். டாக்டர் தம்பி, இப்ப திடீர்னு ஒரு 10 பேருக்கு விருந்து வைக்கணும்னு சொன்னா வெளியாளுங்க கறி கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பதறுவாங்க. ஆனா கறி நிறைய வச்சிருக்கிறவன் எதுக்கு கவலைப்பட போறான்? நீங்க ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம், அப்ப நீங்க கிட்னி கிடைக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஆபரேஷனுக்கு உண்டான வேலை எல்லாத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அப்போ நான் கிளம்புறேன் மேடம். ராமசுப்பு அக்கா, சின்ன பொண்ணுக்கு ஒரு போனை போடு. சரிங்கக்கா. ஏய், அம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. அட, என்ன அவசர காரை நிறுத்துறதுக்குள்ள? அம்மா செல்லம்,
என்ன செல்லம் போன் போறதுக்குள்ள வந்து நிக்கிற என்ன? அதெல்லாம் இருக்கட்டுமா, உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஏன் நீங்க ஒரு கால் கூட பண்ணல? ஆமா, இப்ப அவ சொல்லலன்னா எனக்கு விஷயமே தெரிஞ்சிருக்காது. நான் தான் உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா எனக்கு கால் பண்ண சொல்லிருக்கேன். நீ அவளெல்லாம் ஒன்னும் சொல்லாதம்மா. எதுவும் பிரச்சனை இல்லையா அத்தை? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே அப்பவே பதறி போய் இப்பவே அம்மா பார்க்க போலாம் வாங்கன்னு பிடிவாதமா சொல்லிட்டா. அதான் எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு உடனே கிளம்பி வந்துட்டோம். உங்களுக்கு பரவாயில்லையா அத்தை? உங்களுக்கு முடியலன்னா சொல்லுங்க, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். நீங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வந்துற போகுது? டாக்டர் ஏதோ கிட்னில ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். மாத்திடலான்னு சொல்லிட்டேன். இமிடியேட்டா பண்ணிடலாமா? நான் கூடயே இருந்து உனக்கு சரியானதும் தான் இங்கிருந்து போவேன். சரி, நீ வந்து ரெஸ்ட் எடு. வா வா. சரி அத்தை பாத்தத்தை வா, விடுமா, நானே ஏறி வரேன். அப்ப சீக்கிரமா ஒரு ஆட்டை பிடிச்சி அறுத்தாகணும். என்ன தம்பி, ஏதோ தீவிரமா யோசிச்சுக்கிறீங்க போல இருக்குது. ஆமா ஆமா, எப்படி சரியா சொன்னீங்க தம்பி? இத்தனை வருஷமா உங்க அத்தை கூட இருந்ததுக்கு என்ன பிரயோஜனம்? தம்பி, ஒன்னு கேட்கணும், கேட்கலாமான்னு தெரியல. அட, என்கிட்ட கேட்கறதுக்கெல்லாம் என்ன தயக்கம்? சும்மா தயங்காம கேளுங்க. ஒன்னும் இல்ல தம்பி, அப்புறம் என்ன தீவிரமா யோசிக்கிறீங்க? ஆட்டா இருக்கணும் ஐயா. அத்தைக்கு வர உடம்பு சரியில்லை, அதான் எந்த ஆட்டா இருக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமே யோசிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன், ஆடு சிக்கிடுச்சா? சிக்கிடுச்சுன்னா சொல்லுங்க, அறுக்க முடியல நான் அறுத்து கிடாச்சிட்டு போயிடுறேன். சிக்கிடுச்சு. ஆனா என்ன, வாய்தான் ரொம்ப பேசுது. ஆட்ட அறுத்தோம்னா பேசாதுல்ல. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலீங்க தம்பி. ஆடை அறுத்தா அந்த நுரையீரலை மட்டும் எனக்கு பார்சல் பண்ணிடுங்க. என்னன்னா எனக்கு நுரையீரல் கொஞ்சம் வீக்கா இருக்குது தம்பி. சரியான நேரத்துல வந்துருச்சு. ஹலோ, அதான் வந்துடுறேன். என்ன தமிழ் அமைதி உட்காந்துட்டு இருக்க? இப்ப ஊத்தாந்தான் நீ இந்த விளையாடணும். காயினை மூவ் பண்ணு. இல்ல, நான் விளையாட வரல. என்னாச்சு தமிழ்? கேம் நல்லா இன்ட்ரெஸ்டா தானே இருக்கு. இல்ல, நான் வரல. அதான் ஏன் வரல? நானும் பாக்குறேன், காலையில இருந்து உன் ஃபேஸ் டல்லாவே இருக்கு. என்னாச்சு உனக்கு? எனக்கு பெரிய பாட்டி வீட்டுல இல்லாதது ஒரு மாதிரியா இருக்கு. நான் உங்களை பார்க்கணும். அட்லீஸ்ட் அவங்க கிட்ட போன்ல பேசினாவது எனக்கு ரிலாக்ஸா இருக்கும். அவங்க டூர் தானே போயிருக்காங்க, இன்னும் 2 நாள் வந்துருவாங்க. நீ கவலைப்படாத. இல்லனா அம்மா கிட்ட பேசி பாட்டி கிட்ட போன்ல பேசணும். அவங்க கிட்ட கால் பண்ணி தர சொன்னா அவங்க கால் பண்ணி தர போறாங்க. நீங்க இங்க இருக்கீங்களா? என்னம்மா உங்க முகம் வாடி போயிருக்கு? அப்படியே தெரியுது? ஆமா, எனக்கு ஒண்ணு இல்லையே, நார்மலா தான் இருக்கேன். இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. உங்க ஃப்ரெண்டு டூருக்கு போயிட்டாங்கன்னு தானே ஃபீல் பண்றீங்க. எனக்கு தெரியும். ஆமா, அது எப்படி கரெக்டா சொன்னீங்க? நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் தானே பசங்களோட ஸ்கூலுக்கு ஒண்ணுமா போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க. வந்துருவாங்க, டூருக்கு தானே போயிருக்காங்க. இருங்க, மாடியில துணி காயுது, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மேடம்,
நாம நினைச்சபடியே எல்லாம் நல்லபடியா போகுது. இப்படியே எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா அந்த ராஜப்பாவை நாம கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடலாம் மேடம். ஆமா சார். இருந்தாலும் எனக்கு என்னமோ எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கிறத பார்க்கும்போதுதான் எங்கேயோ ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணுது. சுந்தரி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. என்ன தமிழ், விளையாடி முடிச்சாச்சா? நான் விளையாடுறதுல அப்புறம் இருக்கட்டும். முதல்ல உங்க போனை மட்டும் கொடுங்க. நான் பெரிய பாட்டி கிட்ட பேசணும். என்ன மறுபடியும் யார்ட்டையும் சொல்லாம வந்துட்டியா? இல்ல, அன்னைக்கு எனக்கு போன் போட்டு கொடுத்தாங்கல்ல பக்கத்து வீட்டு பாட்டி, அவங்க கூட தான் வந்தேன். யார் உங்க பக்கத்து வீட்டு பாட்டி? எங்க அவங்க? யார் அவங்க? இந்த வராங்க பாருங்க. அம்மான்னு சொல்லாத, மாலினி கிட்ட சொல்லிடுவா. நீங்க என்ன பாட்டி பேசுறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, குடிக்க தண்ணி கேட்டேன். சரி உட்காருங்க. பாட்டி, எங்க மாஸ்டர் ரொம்ப நல்லவரு. அவர்தான் என்ன ஒரு முறை ரவுடிக கிட்ட இருந்தெல்லாம் காப்பாத்தினாரு. அது மட்டும் இல்ல, அவர் பெரிய செஸ் பிளேயரு. அவரை யாராலையுமே ஜெயிக்க முடியாது. அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். இந்தாங்க, தமிழ் செல்லக்குட்டியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னே தெரியல, ஸ்கூல்ல எந்த பசங்களும் பேச மாட்டாங்க. ஆனா தமிழ் மட்டும்தான் என்ன மாஸ்டர் மாஸ்டர்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா. இது ஏதாச்சும் முன்ஜென்ம தொடர்பான்னு எனக்கு தெரியல. முன்ஜென்ம தொடர்புலாம் இல்லப்பா, இவ உன் பொண்ணுப்பா. இந்த உண்மைய எப்ப நான் உன்கிட்ட சொல்ல போறேன்னு தெரியலையே. ஏங்க, இன்னைக்கு தமிழ் செல்லத்துக்காக நான் சமைக்கிறேன். நீ தமிழ்கிட்ட பேசி விளையாண்டுட்டு நானே இன்னைக்கு உனக்கு சமைச்சு தரேன். சரிம்மா. மாஸ்டர், உங்க செஸ் போர்டு எங்க வச்சிருக்கீங்க? கபோர்ட்ல தான் இருக்கு. இருங்க, நான் போய் எடுத்து. அதெல்லாம் உனக்கு எட்டாது, நானே வந்து எடுத்து தரேன். மாஸ்டர், சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். மாஸ்டர், கொடுங்க, எல்லா காயின்ஸையும் நானே எடுக்கிறேன். வெரி குட். எல்லா காயின்ஸும் கரெக்ட்டா இருக்கா? பெர்ஃபெக்ட்டா இருக்குடா. வெரி குட். நீங்களே ஆரம்பிங்க. விளையாடு. மாஸ்டர், நீங்க எப்ப ஸ்கூலுக்கு வருவீங்க? நீங்க ஸ்கூலுக்கு வராதனால எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குது. எப்ப வருவீங்க? ஐம் சாரிடா செல்லம், இன்னும் எனக்கு எக்ஸாம் முடியல, அதனாலதான் நான் வரல. எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் வந்துடுறேன். விளையாடு. தமிழ், சாப்பாடு ரெடி, வாமா. தம்பி, நீங்களும் சாப்பிட வாங்க. வாங்க மாஸ்டர். வாங்க. எஸ். உனக்கு இதுதான் சரியா? செல்லம். போதும் போதும். இருங்க, நான் போடுறேன்.
நான் சமைச்ச சாப்பாடு உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாஸ்டர் எங்க பாட்டி சூப்பரா சமைப்பாங்க. உனக்கு எப்படி தெரியும்? அது எங்க பக்கத்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எங்க வீட்ல தான் வந்து சாப்பிடுவா, அதான் கரெக்டா சொல்லிட்டா. அப்படின்னா தெரியும். இப்ப மாஸ்டர் உனக்கு ஓட்டுறேன். விழ சொன்னா விழுந்து எந்திரிச்சா மட்டும் போதுமா? வாயில எண்ணெய வச்சிருக்கிற. அக்கா என்ன மன்னிச்சிருக்கான்னு சொல்லு, அப்பதான் அக்கா மனசு இறங்குவாங்கயா. ஒண்ணு செஞ்சா அத சிறப்பா செய்யணும்யா. உங்களுக்கு எல்லாம் டிபார்ட்மெண்ட்ல என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. என்ன மன்னிச்சிருங்க. உயிர் பிச்சை தர பழிச்சு போ. ஒன்னு அடக்க கண்டிப்பா ஒருத்தன் வருவான். ராமசுப்பு அக்கா, என்னையா இவன் பழைய சினிமா வசந்தியே பேசிக்கிட்டு இருக்கான். கேரகம் முடிச்சுனுங்கக்கா. தலையில 4 தட்டு தட்டி அனுப்பு, அப்பதான் அடங்குவான். ஏய், இந்த பொற்கொடியை அடக்கிறதுக்கு இந்த உலகத்துல எவனும் பிறக்கவும் இல்ல, இனி பிறக்கவும் மாட்டான். அப்படி எவளாவது பிறந்திருந்தான்னா அனுப்பு, பாத்துருவோம், அதையும் பாத்துருவோம். கண்ணு, பாட்டிக்கிட்ட வாடா, வா. பயம், இந்த பயம் இருக்கணும். யார் கூட்டாலும் நாய்க்குட்டி மாதிரி வாழை ஆட்டிட்டு போயிடக்கூடாது. வா, புரியுதா? வா. அக்கா, நான் கூட பயந்துட்டேனுங்கக்கா. எங்க அவனை எதுவும் பண்ணாம விட்டுறீங்களோன்னு பயந்துட்டேனுங்கக்கா. அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க முன்னாடி உங்க காலில் உழ வச்சதுதான் சரியான தண்டனைங்கக்கா. அக்கா, வெளியில இருந்த ஜீப்பை காணாமக்கா. ராமசுப்பு அக்கா, இத்தனை வருஷமா என் கூட இருந்து இன்னும் என்ன சரியா நீ புரிஞ்சுக்கல. உங்களை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாதுங்கக்கா. ஓ, கமிஷனரு போனு புரிஞ்சிடுச்சுங்க, புரிஞ்சிடுச்சுங்க. சொல்லுங்க வெற்றி, வேலையெல்லாம் முடிஞ்சதா? ஏன் வேலைலாம் இருக்கட்டும், ஆசிரமத்துக்கு அப்பத்தாவா அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சு? அப்பத்தாவ ஆசிரமத்துல சேர்த்தாச்சு. என்ன சுந்தரி, அவங்களே பாவம் வயசானவங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம ரிட்டையர்ட் ஆபீசரை அனுப்பியிருக்கலாமே. என்ன வெற்றி, நீங்களும் மத்தவங்கள மாதிரி அப்பத்தாவ சாதாரணமா நினைச்சிட்டீங்க? நான் ஒரு முடிவெடுத்தா சரியா இருக்கும். இந்த ஆபரேஷனுக்கு அப்பத்தா தான் சரியா இருப்பாங்க. அவங்க சுந்தரியோட அப்பத்தாங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. உங்களை நான் தப்பு சொல்லல சுந்தரி, நீங்க முடிவெடுத்தா சரியாதான் இருக்கும். இருந்தாலும் இதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வேறனா இன்னொரு ஆள் யாரையாவது நிஜமாவே ரேர் பிளட் குரூப் இருக்கிறவங்களா பார்த்து அங்க அனுப்புங்களேன். அப்பதான் அப்பத்தாவுக்கு சேஃப்டி இருக்கும். அவங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது வெற்றி. அப்பத்தாவே இந்த ஆபரேஷனுக்கு போதும். சரி சுந்தரி, நான் நாளைக்கு கிளம்பிடுவேன் நினைக்கிறேன். நான் என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு பண்றேன். ஓகே வெற்றி, எமர்ஜென்சினா நான் கால் பண்றேன். ஓகே. அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டியம்மா. அவங்க இடத்துக்குள்ள என்ன தைரியத்துல காந்திமதி அம்மாவை அனுப்புன? அப்பதான் இதுக்கு சரியானவங்கம்மா. இல்லம்மா, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் போயிருப்பேனேம்மா. பாவம், அவங்களே வயசானவங்க, வெகுளி, அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லு. நீங்க இப்படி சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆனா ராஜப்பாவை உள்ள தூக்கி வைக்க இதை விட்டு வேற வழியே இல்லம்மா. கவலைப்படாதீங்கம்மா, அப்பத்தாவுக்கு எதுவுமே ஆக நான் விட மாட்டேன்.
கடவுளே, என் மகளுக்கான மாதிரி அந்த அம்மாவுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. அவங்களுக்கு நீதான் துணையா இருக்கணும். என்னம்மா மேடம்க்கு? இன்னைக்கு ஸ்கூல் லீவு. ஆமா. அதனால இன்னைக்கு பாட்டு சொல்லி கொடுத்து என்ன மாஸ்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா உங்களை மன்னிச்சிடலான்னு டிசைட் பண்ணிருக்கேன்.